நண்பர்களே, சிபிஎஸ்ஸில் உள்ளவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஊதியம் பெறுவது எவ்வாறு என காணலாம். ரிட்டையர்மெண்ட் என்ட்ரி தயார் செய்த பிறகு பழைய எண்ணை காப்பி செய்து கொண்டு எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் கிரியேட் நியூ என்ட்ரியில் ஹையர் டைப்பில் ரீஹையர் என்று கொடுத்து எம்ப்ளாயி நம்பர் பழைய நம்பரை கொடுத்து கண்டினியூ என்று கொடுக்கவும். எம்ப்ளாயியின் பழைய நம்பரை கொடுத்தவுடன் பெயர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் போன்றவை காண்பிக்கப்படும். நெக்ஸ்ட் என்று கொடுத்ததும் அதில் எம்ப்ளாயியின் பெயர், ஜாயினிங் டேட், ஆஃப்டர்நூன், ஃபோர்நூன், ஜெண்டர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் போன்றவை காண்பிக்கப்படும். இதில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட் எனவும் மெடிக்கல் அலவன்ஸ் எஸ் எனவும் ரிட்டையர்மெண்ட் தேதி தவறாக காண்பிக்கப்படும். அதனை டெலீட் செய்துவிட்டு எந்த மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகின்றாரோ அதனை கொடுத்து அடுத்ததாக சிபிஎஸ் நம்பரில் ஒரே காலத்தில் இடிஎன் என்று காண்பிக்கப்படும். அதனை டெலீட் செய்துவிட்டு ஏரோ பட்டனை கிளிக் செய்து கீழே இடிஎன் என்பதை தேர்வு செய்து நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும். நெக்ஸ்ட் என்று கொடுத்ததும் அடுத்த பக்கத்தில் ப்ரீஃபில்டாக சில டேட்டாக்கள் காண்பிக்கப்படும். இதில் நாம் எதையும் டைப் செய்ய தேவையில்லை. இதற்கு அடுத்த பக்கத்தில் அப்பாயின்மெண்ட் போன்றவை காண்பிக்கப்படும். டைப் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சூப்பர் அனுவேஷன் என்றும் ரிட்டையர்மெண்ட் டேட் ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் டேட் காண்பிக்கப்படும். நெக்ஸ்ட் என்று கொடுத்து அட்ரஸ் இருந்தால் அனைத்து காலங்களும் ஃபில் செய்திருக்க வேண்டும். அதே போன்று குவாலிஃபிகேஷனில் அனைத்து காலமும் ஃபில் செய்திருக்க வேண்டும். இங்கு சர்டிஃபிகேட் நம்பரில் பிளாங்காக உள்ளது. ஆகவே சர்டிஃபிகேட் நம்பரில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து சேவ் கொடுக்க வேண்டும். அதே போன்று கிரேடு என்பதும் பிளாங்காக இருக்கக்கூடாது. எந்த ஒரு காலமும் பிளாங்காக இங்கே இருக்கக்கூடாது. அனைத்து காலமும் ஃபில்டாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும். நெக்ஸ்ட் கொடுத்தவுடன் அவருடைய போஸ்ட், பே பாண்ட், அக்கௌண்ட் நம்பர் அனைத்தும் காண்பிக்கப்படும். ரெசிடென்ட் டைப்பு அதாவது ஹெச்ஆர்ஏ என்ன என்று இங்கே காண்பிக்கப்படும். நெக்ஸ்ட் என்று கொடுத்து கீழே அனைத்து தகவல்களையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் கொடுக்கவும். அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கவும். சப்மிட் கொடுத்தவுடன் இனிஷியேட்டரில் இருந்து அப்ரூவருக்கு சென்றுவிடும். எஸ் என்று கொடுக்கவும். பின்னர் சைன் அவுட் செய்துவிட்டு அப்ரூவர் ஐடியை லாகின் செய்யவும். அப்ரூவர் ஐடி உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக ரீஹையர் டிரான்சாக்ஷன் என்று காண்பிக்கப்படும். அதனை தேர்வு செய்து அப்ரூவ் கொடுக்கவும். அப்ரூவ் கொடுத்த பிறகு அப்ரூவர் ஐடியை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும். இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்தோம் என்றால் ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக ரீஹையர் ப்ராசஸ் ஒன்று காண்பிக்கப்படும். இப்பொழுது நாம் ப்ராசஸில் சென்று ஃபினான்ஸில் ப்ராசஸில் சென்று பார்த்தோம் என்றால் ஓவராலாக சர்ச் செய்து பார்த்தோம் என்றால் கடைசியாக புதிதாக நாம் கிரியேட் செய்த எம்ப்ளாயி ரீஹையர் எம்ப்ளாயியின் பெயர் காண்பிக்கப்படும். ஆனால் பில் குரூப் ஏடாகி இருக்காது. இப்பொழுது நாம் பில் குரூப் ஆட் செய்ய வேண்டும். பொதுவாக பில் குரூப் ஆட் செய்யும் பொழுது சில நேரங்களில் ஆட் ஆவது இல்லை. ஆகவே எம்ப்ளாயி நம்பரை காப்பி செய்து கொண்டு எம்ப்ளாயி நம்பரில் பேஸ்ட் செய்து சர்ச் கொடுத்தோம் என்றால் அந்த பணியாளரின் பெயர் மட்டும் கீழே காண்பிக்கப்படும். சர்ச் என்று கொடுக்கும் பொழுது அப்பணியாளரின் பெயர் மட்டும் காண்பிக்கப்படும். ஆட் பில் குரூப்பில் தேர்வு செய்து குரூப் நேம் அதே பில் குரூப்பில் நாம் ஆட் செய்ய வேண்டும்.
அதே பில் குரூப்பில் ஆட் செய்யும் பொழுது எஃபெக்டிவ் தேதி, எந்த தேதியிலிருந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் பே தர வேண்டுமோ அந்த தேதியை தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கவும். ஓகே என்று கொடுத்துவிட்டு மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்டில் கம்ப்ளீட் ஆனவுடன் மீண்டும் சர்ச் என்று கொடுத்தோம் என்றால் அந்த பில் குரூப்பில் அவருடைய பெயர் ஏடாகி இருக்கும். நாம் மார்ச் மாதத்தில் இருந்து வைத்ததால் பீரியட் நேம் மார்ச் என்று வைத்து பார்க்கும் பொழுது அப்பணியாளரின் பெயர் அந்த பில் குரூப்பில் ஏடாகி இருக்கும். கடைசி பெயராக இருப்பதை காணலாம். அடுத்ததாக எம்ப்ளாயி நம்பரை காப்பி செய்து கொண்டு ஹியூமன் ரிசோர்ஸில் சென்று பே அப்டேட் செய்யப்பட வேண்டும். அல்லது அதற்கு முன்னர் நாம் அந்த எம்ப்ளாயியின் எவ்வளவு பே உள்ளது என்பதை நோட் செய்து கொள்ள வேண்டும். நோட் செய்து கொண்டு, அதாவது ரிட்டையர்மெண்ட் மாதத்தின் பொழுது அவருக்கு எவ்வளவு பே வாங்கி இருந்தார் என்பதை நோட் செய்து கொள்ளவும். இங்கு இப்பணியாளர் 40,300 வாங்கி கொண்டு இருந்திருக்கின்றார். ஆகவே பே அப்டேட் செய்யும் பொழுது 40,300இல் பே அப்டேட் செய்யப்பட வேண்டும். ஹியூமன் ரிசோர்ஸில் ஜிடிஎன் பே சர்வீஸில் சென்று அப்டேட் சேலரியில் புதிய நம்பரை கொடுத்து கோ என்று கொடுத்தவுடன் பணியாளர் பெயர் கீழே காண்பிக்கப்படும். அதில் ஆக்ஷன் என்று கொடுத்து கிரியேட் கொடுக்கும் பொழுது பே கமிஷன் என்ன என்று கேட்கப்படும். பே கமிஷனில் கோ கொடுத்தோம் என்றால் 7th பே கமிஷன் என்று வரும். அதில் எஃபெக்டிவ் டேட், ரீஹையரின் ஸ்டார்டிங் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி என்று கொடுத்து கிரேடு 7th பே கமிஷன் என்று கொடுக்கவும். கிரேடு எந்த லெவல், பிஜிக்கு 18th லெவல், ஆகவே டைம் ஸ்கேல் லெவலில் அதனை தேர்வு செய்து அடுத்ததாக பே என்ன பே என்பதை தேர்வு செய்து ரீசன் ஃபார் சேஞ்ச் என்பதில் சர்ச் செய்தோம் என்றால் நியூ ஹையர் என்று காண்பிக்கப்படும். அதனை தேர்வு செய்யவும். அடுத்ததாக நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் பிப்ரவரி ரிட்டையர்மெண்ட் என்பதால் ஜான்வரி 2025 என்று கொடுத்து ரிவ்யூ கொடுக்கவும். ரிவ்யூ கொடுத்துவிட்டு அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கவும். பின்னர் பே அப்டேட் செய்தாகிவிட்டது. அடுத்ததாக டிஏ, ஹெச்ஆர்ஏ, எம்ஏ போன்றவை அப்டேட் செய்ய வேண்டும். அதற்காக ஃபினான்ஸில் ஃபினான்ஸை கிளிக் செய்து அதனுள்ளே பே சர்வீசஸை கிளிக் செய்யவும். பே சர்வீசஸ் உள்ளே டியூஸ் அண்ட் டிடக்ஷனை தேர்வு செய்து கிரியேட் பேட்ச் என்று கொடுக்கவும். கிரியேட் பேட்சில் எஃபெக்டிவ் டேட் என்பதில் 1/3/24 என்று தேர்வு செய்து நியூ என்ட்ரி என்று கொடுத்து நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும். அடுத்ததாக அதில் ஆட்ரோ என்று கொடுத்து புதிய எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து சர்ச் செய்தோம் என்றால் புதிய பெயர் வந்துவிடும். அதில் டியர்னஸ் அலவன்ஸ், இது டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டு வந்துவிடும். ஆகவே வேலிட் என்று மட்டும்தான் காண்பிக்கப்படும். ஆட்ரோ கொடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்ன என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் ஓல்டு ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. சிட்டி கிரேட் மட்டும், அதாவது அவருடைய கிரேடு என்ன என்பதை அதை மட்டும் கொடுத்து வேலிட் அண்ட் சேவ் என்று கொடுத்தால் போதுமானது. அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு ரோ ஆட் செய்து மெடிக்கல் அலவன்ஸ். நண்பர்களே, சிபிஎஸ்ஸில் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இதில் ஓவர் ரைட் அமௌண்ட் 300 என்று கொடுத்து சப்மிட் கொடுக்கவும். பின்னர் நெக்ஸ்ட் என்று கொடுத்து அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்து
சப்மிட் கொடுக்கவும். இப்பொழுது பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ, எம்ஏ ஆகியவை இனிஷியேட்டர் ஐடியில் அப்டேட் செய்துவிட்டோம். அடுத்ததாக ஃபார்வர்ட் செய்யும் பொழுது அப்ரூவர் ஐடிக்கு சென்றுவிடும். அப்ரூவர் ஐடியை கொடுத்து இ சர்வீசஸ் உள்ளே சென்றால் ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும். அதனை தேர்வு செய்து அப்ரூவ் கொடுக்கவும். பேட்சை அப்ரூவ் கொடுத்துவிட்டு பின்னர் அப்டேட் சேலரி தனி நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும். அதனையும் அப்ரூவல் கொடுக்கவும். பின்னர் இதனை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும். இனிஷியேட்டர் ஐடி உள்ளே சென்றதும் இ சர்வீசஸ் உள்ளே ஃபினான்ஸில் பேரோலை கிளிக் செய்து பீரியட் நேம் மார்ச் என்று வைத்துக்கொண்டு பில் குரூப் வாரியாக அல்லது ஓவராலாக சர்ச் செய்து பார்த்தோம் என்றால் கடைசி பெயரில் அவருடைய பெயர் காண்பிக்கப்படும். எலிமெண்ட்ஸ் நாம் பதிவேற்றம் செய்த அனைத்து எலிமெண்ட்டும் இங்கு காண்பிக்கப்படும். அந்த எலிமெண்ட்ஸ் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து விட்டு இங்கு வேல்யூ எதுவும் காண்பிக்கப்படாது. சரிபார்த்து விட்டு பட்டியலை சப்ளிமெண்ட்ரி ரன்னாக தயார் செய்ய வேண்டும். சேலரி அரியராக தயார் செய்யக்கூடாது. சப்ளிமெண்ட்ரி சேலரியாகத்தான் தயார் செய்ய வேண்டும். மார்ச் மாதத்தை தேர்வு செய்து சர்ச் என்று கொடுத்தோம் என்றால் கடைசி பெயராக புதிதாக பதிவேற்றம் செய்த புதிதாக கிரியேட் செய்த எம்ப்ளாயி ஐடி காண்பிக்கப்படும். அதனை தேர்வு செய்து ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னில் சென்று ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னில் கிளிக் செய்து சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி என்பதை கிளிக் செய்து சப்மிட் கொடுக்கவும். சப்மிட் கொடுத்த பின்னர் மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வெஸ்டில் கம்ப்ளீட் என்று வந்தவுடன் ரிசல்ட்டில் சென்று கண்டாக்ட் ப்ரீவியஸ் மந்த் என்று வைத்து பீரியட் நேம் நாம் எந்த மாதத்திற்கு சம்பளம் தயார் செய்கிறோமோ அம்மாதத்தை தேர்வு செய்து பில் டைப் சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி என்பதை வைத்துக்கொண்டு பேபிள் குரூப்பை தேர்வு செய்து சர்ச் கொடுக்கும் பொழுது கீழே எம்ப்ளாயியின் பெயர் காண்பிக்கப்படும். ரிசல்ட்டில் பெயர் வந்தவுடன் ரிசல்ட்டில் உள்ள தொகை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு ஜென்ரேட் பில்லில் சென்று பட்டியலை தயார் செய்யலாம். கண்டெக்ஸ்டில் ப்ரீவியஸ் முதலில் சப்ளிமெண்ட்ரி சேலரியை தேர்வு செய்துவிட்டு கண்டெக்ஸ்டில் ப்ரீவியஸ் மந்த் பேரோல் என்பதை செலக்ட் செய்துவிட்டு சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரி பீரியட் நேம் போன்றவற்றை தேர்வு செய்து சர்ச் கொடுத்தோம் என்றால் அப்பணியாளரின் பெயர் காண்பிக்கப்படும். அதனை தேர்வு செய்து ஜென்ரேட் பில் என்று கொடுத்தவுடன் கீழே பட்டியல் தயாராகி வந்துவிடும். மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகும் வரை பொறுமை காக்கவும். பின்னர் பில்ஸில் சென்று பார்த்தோம் என்றால் சேலரி அரியரில் பட்டியல் காண்பிக்கப்படும். நண்பர்களே, இங்கு போன ஃபைனான்சியல் இயரில் பட்டியல் தயார் செய்வதால் அச்சீவ் பில்ஸ் என்று தேர்வு செய்து ஃபினான்சியல் இயர் கொடுத்து உள்ளே சென்று பார்க்க வேண்டும். நன்றி நண்பர்களே.